ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 pot சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் வந்து வீடியோ பிகினிங்லேயே நான் காமிச்சிருப்பேன். ஸோ இது இன்றைக்கி வந்து நம்ம மைதா வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்கிறது அப்படின்னா, நான் 1 டம்ளர் மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் எடுத்துகிட்டு இது வந்து ஒரு 25 கிராம்ஸ் பட்டர் அண்ட் ஒரு 25 கிராம்ஸ் சாக்லேட் இருக்கும். இது ரெண்டுத்தையும் டபுள் பாய்லர் மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன், மெல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் எல்லாமே ஒரு டம்ளருடைய அளவு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து மைதா வந்து 1 டம்ளர் அண்ட் அகெயின் வந்து ஒரு குவார்ட்டர் கப் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து அதே ½ கப் கொக்கோ பவுடர், இது வந்து ½ டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா, அதே மாதிரி ½ டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர், சுகர் வந்து அந்த ஒரே கப்பில் ½ சுகர் ½ நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு டம்ளர் அந்த நம்ம எடுத்து அந்த ஒரே டம்ளரில் தான் இது எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இது ½ சுகர் அண்ட் இது. அதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் பட்டரில் வந்து கொஞ்சம் ½ கப் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நான் ½ கப் மில்க் எடுத்துருந்தேன், அதையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து லைட்டாக ஒரு பிளெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 எக் எடுத்துருந்தேன். 2 எக்கையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். எல்லாமே அது ஒரே பவுல்லையே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 1 pot சாக்லேட் கேக் அப்படின்றதுனால தனியாக எந்த ஒரு பிளெண்டிங்கும் தேவை இருக்காது. எல்லாமே அந்த ஒரே பவுல்லையே தான் நம்ம எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இது மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு நல்லா நான் வந்து விஸ்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ண பட்டர், சாக்லேட், அப்புறம் அந்த ½ கப் ஆயில் அதுலேயே நான் ஆட் பண்ணிவிட்டேன். இதை வந்து ஃபைனலாக நம்ம பண்ண போகிறோம். இதோட மெயின் ஒரு சீக்ரெட்டான டிப் என்ன அப்படின்னா, இதை வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஹாட் வாட்டரை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஃபைனல் மிக்ஸ் கொடுத்துட்டக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 2 கப்ஸ் அந்த மூடியில் நான் 2 இது மட்டும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1/4 டம்ளர் நம்ம எடுத்துகிட்டு அதே அளவில் 1/4 டம்ளர் ஹாட் வாட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, கேக் வந்து அவ்வளோ மாய்ஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ஓடிஜியில் பண்ணலை, நான் வந்து ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து இந்த டின்னில் வந்து நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து டேப் பண்ணிக்கிறோம், எந்த ஒரு பபிள்ஸ் இல்லாமல். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் மாவு இருந்துச்சு, அதை வந்து நான் கப் கேக் மாதிரி ஒரு மஃபில்ஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஓடிஜிலையும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ மாய்ஸ்டியாக வந்திருந்தது. ஸோ எப்படி வந்தது நான் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ மாய்ஸ்டியாக இருந்தது. கனாஷ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்லுக். அவ்வளோ மாய்ஸ்டியாக இருந்தது. ஸோ வந்து நீங்கள் அந்த ஒரு டிப் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹாட் வாட்டர், அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ யம்மியான டேஸ்டியஸ்டான கேக் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். பாய்.